ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை லவ்வோட நெக்ஸ்ட் பாட்டை தான் எடுத்து வந்துருக்கேன். டேரக்டாக நம்ம பாட்டுக்குள்ள போகலாம். நான் பேசுகிற வேர்டோட பெயின் தர மாதிரி தெரிஞ்சா ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். என் லவ் எந்த மாதிரி உங்ககிட்ட சொல்லணும்னு தெரியல, உங்கள் சன்னுக்கு தான் புரியல. நான் உங்ககிட்டையும் ஓப்பனாக சொல்லிட்டேன். நீங்கள் தான் ஏதாவது ஜிமினாட்ட சொல்லி எங்கள் 2 பேரோட மேரேஜுக்கு ஹெல்ப் பண்ணணும். இப்படி சுகா சொல்லிட்டு அங்கேருந்து போனால், டேய் திமிரு பிடிச்சவனே, ஏன் ஹவுஸ்க்குள்ள என்ட்ராகி ஏன் மாமியை மிரட்டுறியா அப்படிங்கிற மாதிரி கோவமாக கட்டுனா, ஜிம்மி நீங்கள் என்ன நடந்துகிட்ருக்குது? அந்த பர்சன்ட் உன்னை லவ் பண்ணுறாங்களா? அவன் லவ் பண்ணால் எனக்கு ஃபீலிங்ஸ் வரணும், லவ் 1% வரக்கூடாது அப்படிங்கிற மாரி ஜிமினா நேராக ரூமுக்கு போனால் இங்கே என்னடா நடக்குதுங்கிற மாரி ஜிமினாவோட மாமா டென்ஷன் ஆகி ஜீஸுக்கு கால் பண்ணி சொல்லிட்டாங்க. ஏன்னா ஹயாங்க 1% துரத்தி லவ் பண்ணுறாங்களா? ஐயோ மாம், செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குடே அப்படிங்கிற மாரி ஜீசு இந்த மாதிரி சிரிக்கிறத கேட்டு அடியே நான் ஸ்டோரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவன் என்னென்னா, இவன் மேரேஜ் யாரு கூட மேரேஜ் பண்ணி வச்சாலும் நான் பிரேக் பண்ணுவேன், அந்த பர்சன்ட்டை கீல் பண்ணுவேனுங்கிற மாரி மிரட்டிட்டு போகிறான். ஹயாங்க என்னென்னா, டே நீ என்னோட மேரேஜில் திங்க் பண்ணுறது, என் இஷ்டத்தில் நான் யாராக வேணாலும் மேரேஜ் பண்ணுவேனுங்கிற மாரி ஏதோ சவால்லாம் போடுறான்டி. இங்கே என்ன நடக்குன்னே தெரிய மாட்டேங்குது. நீ என்னென்னா கலாய்ச்சிட்டு இருக்க. ஜீசு, நாங்கள் என்ன கேட்டாலும் ஜிமினா எதையுமே சொல்ல மாட்டான். அவன் ஹார்ட்டில் இருக்கடி ஓப்பனாக சொல்ல மாட்டான். பட் நீ கேட்டால் கண்டிப்பாக அவன் என்ன திங்க் பண்ணி வச்சுருக்கானுங்கிறத உங்ககிட்ட சொல்லிடுவான். ப்ளீஸ் ஜீசு, எதையாவது பேசி உன் ஜிமினாவோட ஹார்ட்டில் என்ன இருக்குனுங்கிறத கேளு அப்படிங்கிற மாரி ஜிமினாவோட மாமா என்ன மாதிரி சொன்னால், சரி என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, பிரதருக்கு நான் கால் பண்ணி எல்லாத்தையும் பேசிக்கிறேனுங்கிற மாரி ஜீசு காலை கட் பண்ணிவிட்டு ஜிமினாவுக்கு தான் கால் பண்ணுறான். இந்த மாதிரி கால் பண்ணால் ஜீசுக்கிட்ட இருந்து கால் வரதை பார்த்துட்டு என்ன இப்போ கால் பண்ணியிருக்கானுங்கிற மாரி அந்த காலை பிக் பண்ணான். ஹாய் அங்கே எப்படி இருக்கிற அப்படிங்கிற மாரி ஜீசு கொஞ்சம் ஜிமினா கிட்ட சும்மா நார்மலாக ஃப்ரெண்ட்லியாக கொஞ்சம் பேசுகிறா. இந்த மாதிரி பேசினான். ஜிமினாவுமே சிரித்து ஜீசு கிட்ட பேசிகிட்டு இருந்தா. ஆமாம் ஹயாங், நீ எப்போ மேரேஜ் பண்ணிப்ப? மேரேஜுக்கு அப்புறம் தான் மாமும் டாடி என்னோடய மேரேஜை பற்றி திங்க் பண்ணுறாங்க. என்னோடய மேரேஜை பற்றி டாபிக் எடுத்தாலே உனக்கு முன்னாடி உன் ஹயாங் இருக்கிறான், அதுக்குள்ளே உனக்கு மேரேஜ் ஆனுங்கிற மாதிரி திட்டுறாங்களே, எப்போ நீ மேரேஜ் பண்ணிப்ப அப்படிங்கிற மாதிரி ஜிமினாட்ட கேட்க, ஜிமினா அது மேரேஜ் பண்ணிக்கணும் ஜீசு, நான் அதுக்கு தான் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நான் வேணால் உனக்கு ஃபியான்சியை சூஸ் பண்ணதுக்கு வரட்டுமா அப்படிங்கிற மாதிரி, ஃபியான்சியை சூஸ் பண்ணதுக்கு நான் வரட்டுமா உன்னோட கண்ட்ரிக்கு, நம்ம கண்ட்ரிக்குங்கிற மாதிரி சொல்லவும், என்ன நீ இந்த மாதிரிலாம் பேசுகிற? உனக்கு குயிக்காக மேரேஜ் முடிஞ்சாதானே எங்களுக்கும் மேரேஜ் முடியும். உங்களுக்கா? அப்படிதான் எங்களுக்கும் மேரேஜ் முடியும். அதனால நீ இப்போ என்ன பண்ணுறேன்னா, நான் கிராண்ட்மா கிட்ட சொல்லிவிட்டு கிராண்ட்மாவை நம்ம கண்ட்ரிக்கு கூட்டிகிட்டு வர போகிறேன். குயிக்காகவே உனக்கு இன்னும் 1%க்கும் சீக்கிரம் மேரேஜ் பண்ணி வைக்க போகிறேனுங்கிற மாதிரி காலை கட் பண்ணால், இவன் என்ன நம்ம மேரேஜை திங்க் பண்ணி இந்த மாதிரி பேசுகிறா? சரி ஓகே, மேரேஜ் தானே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜிமினாவும் ரொம்ப அமைதியாக இருக்கிறாரு. ஆனால் சுகா ரொம்ப கால் பண்ணி டென்ஷன் ஆக்குறாரு நம்ம ஜிமினாவை. இந்த மாதிரி டென்ஷன் ஆக்குனா, உனக்கு என்னடா டென்ஷன், ஏன்டா நான் 8 நம்பர் மாட்டிட்டேன், எப்படிடா என்னோடய நம்பர்லாம் உனக்கு கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். எல்லாமே ஜிமினாவோட மாம் தான் ஜிமினாவோட நியூ நம்பர்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த டென்ஷனில் நம்ம ஜிமினா இதோட இன்றைக்கி நான் கிட்டத்தட்ட ஒரு 10 சிம் கார்டாவது மாட்டியிருப்பேன், நீ எப்படிடா கரெக்டாக என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுறேனுங்கிற மாதிரி கோவமாக கட்டுனா, இங்கே பாரு, நீ பிள்ளைங்க மரியாதையாக ஹவுஸில் இருந்து எப்போது மண்டி காலேஜுக்கு வராட்டா நான் இப்படி தான் ப்ராப்ளம் பண்ணுவேன். ஈவினிங் கூட ஒர்க்கை முடிச்சுட்டு நேராக ஹவுஸுக்கு தான் வருவேன். ஹவுஸில் தான் நான் ஸ்டே பண்ணுவேன். உன் பேரண்ட்ஸ் அதுக்கெல்லாம் பர்மிஷன் கொடுக்காட்டாலும் நான் அங்கே தான் இருப்பேன். இப்படி சுகா ஒரு மாதிரி பிளாக்மெயில் பண்ண டோனிங்லேயே பேசவும், என்ன பிளாக்மெயில் பண்ணுறியா? அப்போ நான் சொல்கிறது உனக்கு புரிய மாட்டேங்குது. சரி ஓகே, என் பேபி எங்கே இருக்குதோ அங்கே தான் நான் இருப்பேன். நீ நெக்ஸ்ட்டிலேருந்து காலேஜுக்கு ப்ரொஃபஸர் ஒர்க்குக்கு வரலை, அன்றைக்கி ஈவினிங்லேருந்து நான் ஹவுஸில் கூட தான் ஸ்டே பண்ணுவேன். உன் பேரண்ட்ஸாலையும் சரி ஒன்னாலையும் சரி ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி பேசிட்டு சுகா காலை கட் பண்ண ஜிமினாவுக்கு டென்ஷன் ஆகுது. ஏன்னா சுகாவோட பிரதர் நம்பர் 1 பிஸ்னஸ்
மேன் வந்து அவங்க டேட். இப்போ கம்பெனிஸ் எல்லாத்தையும் ரன் பண்ணிகிட்டு இருக்குது ஜேகப். இப்படி பார்க்க சொல்ல என்னடா இந்த மாதிரி சுகா நம்மளை ஃபோர்ஸ் பண்ணுறான், ஏன்னா இந்த அளவுக்குலாம் சொல்கிறானுங்கிற மாதிரி ஒரு மாதிரி டென்ஷன்லேயே நம்ம ஜிமினா இந்த மாதிரி இருந்தான். இப்போது 2 days ஆயிடுச்சுல அந்த மூமெண்ட்டுக்கு. இப்போ டே சைடை தான் காட்டுது. டே அந்த ரூம்குள்ளே வச்சு லாக் பண்ணி வச்சுருக்காரு. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு டென்ஷன் ஆகி டோரை உடக்கி செஞ்சுட்டாரு. இந்த மாதிரி உடச்சபடி வெளியே வந்தா ஜேகே இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிட்டு, என்னடா என்ன டோரை உடச்சபடி வெளியே என்ட்ராகிற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே நோட் பண்ண நம்ம ஒரு கோவத்தில் நீ என்கிட்ட என்ன மாதிரிடா ப்ளே பண்ணிகிட்ருக்குங்கிற மாதிரி ஒரு டென்ஷன்லேயும் ஒரு கோவத்துலேயும் நம்ம ஜேகேயை அடிச்சிடுவார். அடித்தது மட்டும் இல்லை, அங்கேருந்து ஜேகேயோட ஹெட்டில் கன்னை வச்ச பொசிஷன்லேயே மாஃபியா அவர் பார்க்குற பிளேஸ்லேருந்து தப்பிச்சு அவரோட பிளேஸ்க்கே வந்துருவார். அதுக்கப்புறம் ஜேகே ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு நேராக நம்ம டேயோட ஹவுஸுக்கு போனோம். ஜேகே வந்து தடுக்கவே இல்லை. இதை மார்க் நோட் பண்ணிவிட்டு, என்ன பாஸ் இவ்வளோ டேஸ் வந்து ஏதோ ப்ராப்ளம்லாம் பண்ணீங்க, இன்றைக்கி அவரை ஃப்ரீயாக தப்பிக்க விட்டுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்னடா பண்ணுறது, என் கூட இருக்கிற எல்லா பர்சன்ஸும் என்னை பற்றி தான் திங்க் பண்ணுவாங்க. ஆனால் பட் இவன் மட்டும்தான், இவன்கிட்ட நான் க்ளோஸாக போனால் இன்னொரு பர்சன்ட்டை பற்றி திங்க் பண்ணிகிட்ருக்கான். அதான் அவனை சும்மா லாக் பண்ணி வச்சுருக்கிறதுல எந்த ஒரு பிரோஜனமும் இல்லை. அவனை நான் இன்ச்சு பை இன்ச்சாக டச் பண்ணுற அந்த மூமெண்ட்டுக்கு நான் தான் அவனை ஃபுல்லாக ஃபீல் பண்ணுற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகணும். அவனை ஃபோர்ஸ் பண்ணி எடுக்கிறது எனக்கு இப்போ சுத்தமாக பிடிக்கல. அவன் என்னை ஃபுல்லாக ஃபீல் பண்ணி என் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும். அவர் என்ன உங்கள் ஒய்ஃபா? ஃபுல்லாக ஃபீல் பண்ணி ஜேகே வா டைட்டை ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களை ஹக் பண்ணதுக்கு நீங்களே அவர் கூட 1 night ஸ்பெண்ட் பண்ணணுன்னு தான் திங்க் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி மார்க்கு சொன்னோம். மார்க்குக்கு ஒரு ஸ்லாப்பு தான். என்ன பாஸ் நீங்கள் சொன்னது தானே நான் சொன்னேன், அதனால் எனக்கு தெரியாது. நான் டிசைட் பண்ணிட்டேன், அவன் என் கூட இருக்கிற ஒவ்வொரு செகண்டுமே என்னை மட்டும்தான் திங்க் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணன்னு மட்டும் சொல்லு. அதுக்கு நீங்கள் அவரை லவ் தான் பண்ணணும். நீங்கள் அவரை லவ் மேலே லவ் பண்ணி அந்த லவ் ஃபீலில் அப்புறம் உங்கள் பக்கத்தில் இருக்க சில மில்க சிக்கினுங்கிற டிங்கிங் தான் வரும். நீங்கள் தூரமாக இருக்க சொல்லையும் சிக்கினுங்கிற டிங்கிங் தான் வரும். ஜிக்கினுங்கிற டிங்கிங் டேவோட ஹார்ட்டுக்கு வரணும்னா நீங்கள் அவரை லவ் பண்ணணும், அவர் உங்களை லவ் பண்ணணும். பாயிண்டில் ஃபஸ்ட்டு தப்பு, செகண்டு பிடிச்சிருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தப்பாக இருக்கா அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு நான் இப்போ என்னடா தப்பாக சொன்னேங்கிற மாரி திங்க் பண்ணான். நான் இதுக்கு அவனை லவ் பண்ணணும், அவன் என்ன லவ் பண்ண போடாது. பாடி லவ் பண்ணிக்கிட்டு பைத்தியமாக சுட்டிக்கிட்டு இதுக்கு பேர் லவ்லனுங்கிறாரு. இப்போ நீங்கள் என்னப்பா சொல்ல வரீங்க என்கிட்ட அப்படிங்கிற மாதிரி மார்க்கு கேட்கவும், நான் அவனை லவ் பண்ண வைக்க போகிறேன். அப்போ நீங்கள் லவ் பண்ணலை, நான் ஏன்டா பண்ண போகிறேன், நான் அவன் கூட டைட்டை தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 1 monthக்கு மேலே இருக்கும். இந்த 1 monthக்குள்ளே இப்போ வரைக்கும் கிளப்பு பக்கமே போகல. எத்தனையோ பர்சன்ஸுக்கு கால் பண்ணி சேக்கி நீ என்ன பண்ணிகிட்ருக்க, ஃப்ரீயாக இருக்கியா, இல்லைண்ணா நீ ஒர்க் பண்ணுற பிளேஸ்க்கு வரட்டுமா அப்படிலாங்கிற மாதிரிலாம் ஏக்கச்சக்க பர்சன்ஸ் கால் பண்ணிட்டாங்க. பட்டு எனக்கு ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எல்லாரையும் இக்னோர் பண்ணபடி கிளப்புக்கே போகாதபடி டேன்னு பின்னாடி சுட்டிக்கிட்டு கேட்டால் இதுக்கு பேர் லவ் இல்லையா அப்படிங்கிற மாதிரி மார்க் இந்த மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருக்கிற இடம் நம்ம ஜேகே நோட் பண்ணிவிட்டு, என்னடா எப்படி கரெக்ட் பண்ணலான்ங்கிற பிளானை போட்டுட்ருக்கியா, நீங்கள் எப்போன்னா லவ் பண்ணுறேனுங்கிறத புரிஞ்சிக்க போறீன்னு தெரியலையேன்னு திங்க் பண்ணிகிட்ருக்கேங்கிற மாதிரி நம்ம ஜேகே நோட் பண்ணால் லவ்வா, இல்லை பாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி தான் எப்படி கரெக்ட் பண்ணலான்ற மாதிரி திங்க் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணதுக்கு வந்து உங்களை டக்குன்னு லவ்வாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார். அப்போ என்ன பண்ணுறது, நான் சொல்கிற பிளானை மட்டும் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு பிளேஸில் டேக்கு அட்டாக் நடக்குது, எவன்டாது ஏன் அட்டாக் பண்ண வர்றது, அண்டா உங்கள்கிட்டேண்டா நான் யாரும் இல்லைன்னா உங்கள்கிட்டேதான் ஆனால் லவ் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, உங்கள்கிட்டேதான் பாஸ் ஆனால் நம்மளோட பாடி கார்ட்ஸ் தான். என்ன திமிரு இருந்தால் என்கிட்டயே வேலையை பார்த்துட்டு ஏன்டையே அட்டாக் பண்ணுவாங்களா, ஐயோ பிளானை மட்டும் கேட்குறீங்களா, சரி நீ டென்ஷன் ஆகாது, நீ சொல்லு. வந்து அட்டாக் பண்ண வருவாங்களா, அந்த பிளேஸில் அப்படியே ஹீரோ மட்டும் என்ட்ராகி நம்ம பாடி கார்ட்ஸை நீங்கள் அட்டாக் பண்ணுறீங்க, முடிஞ்சால் யாரையாவது கில் பண்ணிடுங்க. அச்சோ அப்போ என் பாடி கார்டில் 2-3 பர்சன்ஸ் டெட் ஆகிடுவாங்களே. 2-3 பர்சன்ஸு உங்கள் லவ்வுக்கு டேயோட லவ்வுக்கு டெட் ஆகிறதுல தப்பு இல்லை.
தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்புறம் அந்த மூமெண்ட்டில் தன்னை சேவ் பண்ண ஜேகே வந்த மூமெண்ட்டை பாட்டு டே இம்ரசாகி இம்ரசாகி அவரோட ஹார்ட்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க. அப்புறம் அப்புறம் அவங்க மேலே ஃபுல்லாக ஃபீலிங் ஆகி ஃபாலிங் லவ் ஆகி அப்புறம் அந்த போலீஸ் ஆஃபீஸர் அப்படியே அவங்கள டைட்டாக ஹக் பண்ணபடி கிஸ் பண்ணுவாரா. அப்புறம் சும்மா ப்ளே பண்ணதுக்கு உங்களை ஹெலாகாப்டில் போடுறதுக்கு ஹேண்ட் கப் போட்டவர் என் பக்கத்துலேயே நீ இருக்கணும்டா, என்னை விட்டு நீ எங்கேயும் போகக்கூடாது ப்ளே பாய் ஜேகே டாய். அவரு சொல்லுவார் தானே பட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க ஹேண்ட்ஸில் டைட்டாக ஒரு ஹேண்ட் கப் போட்டுருவார். யாரு கண்ணுக்கு தெரியாது. ஹேண்ட் கப் போட்டோன்னா கண்ணுக்கு தெரியும் மேடம், அந்த ஹேண்ட் கப் தெரியாது. அது லவ் பாய்சன் மாதிரி. பாய்சனா? ஏண்டா மார்க் இந்த மாதிரி வித்தியாசமாக பேசுகிற பாஸ்? சொல்கிற பிளானை மட்டும் கேட்கணும். சரி சொல்லிட்டோல, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி நீங்கள் இந்த பிளானை மட்டும் எஸ்கேட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களை லாக் பண்ணிடுவார் ஹேண்ட் கப் போட்ட மாதிரி. டேய், நான் அவங்ககிட்ட ப்ளே பண்ணிவிட்டு மூவ் ஆன் ஆக்கிடுவேன், பார்க்க தான் நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பிளானை எஸ்கேட் பண்ணுங்க பாஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே கிட்ட இந்த மாதிரி பேசினா பிளான் அமேசிங் சூப்பராக இருக்குது. சரி, எப்போ நான் ஹீரோ என்ட்ரி கொடுக்க? அதுக்கு மண்டலட்டே இருக்கிற பிளேஸுக்கு போனோம். ஓகே போகலாம், எங்கே இருக்கானு கண்டுபிடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜேகே மார்க்கும் இங்கேருந்து அப்படியே கிளம்புனோம். நம்ம டேடாம் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ராகி டென்ஷன் ஆகி உட்காந்துருக்காரு. எதுக்காக என்ன அந்த மாதிரி அவன் அந்த ரூம்குள்ளே வச்சு லாக் பண்ணான்? இந்த ஜேகே நான் சும்மாவே விட மாட்டேன். இவ்வளோ டேஸ் நீ யாருங்கிறது எனக்கு தெரியலடா, ஆனால் இப்போ தெரிஞ்சிருச்சு. நீ இருக்கிற பிளேஸ்லேயே நான் உன்னை என்ன பண்ணுறேன் பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி டேக்கு மேலே இருக்கிற ஹையர் ஆஃபீஸருக்கு கால் பண்ணி இந்த மாஃபியா ஜேகே யாருங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த பர்சன்ட்டை நான் ஹேண்ட் கப் போட்டு லாக் பண்ண போகிறேன், அவன் நான் ஜெயிலில் கொண்டு வைக்க போகிறேங்கிற மாதிரி பர்மிஷன்லாம் கேட்டு அவரை அரெஸ்ட் பண்ணதுக்கான ஆர்டரையும் வாங்குறாரு. அந்த பர்சன்ஸும் ஆர்டரை கொடுத்தாச்சு. இந்த மாதிரி கொடுத்தா அந்த பேப்பரை நோட் பண்ணிவிட்டு ஜேகே நீ இருக்கிற பிளேஸ்க்கு நான் வரேன்டா அப்படிங்கிற மாதிரி என்னையே லாக் பண்ணி வச்சுருந்தேன்ல. இனி வா ஏன் லாக்கப்புக்குள்ள, உனக்கு நான் லாடாங்கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி திங்க் பண்ணபடி அங்கேருந்து நம்ம டேயும் 2 போலீஸ் ஆஃபீஸரும் மட்டும் ஜேகே ஜங்குக்கோட ஹவுஸுக்கு கிளம்புறாங்க. இந்த மாதிரி கிளம்புனா இப்போ ஜங்குக்கோட ஹவுஸ் தான் காட்டுது. ஜங்குக்கோட ஹவுஸில் ஜங்குக்கோட மாம் டேடு ஆரம்பிச்சுங்கிற மாதிரி எல்லோரும் உட்காந்துருக்காங்க. மார்னிங் டைம். ஓகே, அந்த மூமெண்ட்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டபடி பேசிகிட்டு இருந்தான். ஜங்குக்கு இன்றைக்கி கம்பெனி ஒர்க்குக்காக தான் ரெடியாக இருக்காரு. மார்க் பக்கத்தில் நிற்கிறாரு. டென்ஷன் ஆகாதீங்க போஸ், இன்றைக்கி இது இம்பார்ட்டன்ட் மீட்டிங்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் வேறு கோவட்டுக்கு டே மார்க்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மார்க்கை க்ளோஸாக இழுக்கிறாரு. என்ன பாஸ் பண்ண போகிறீங்க? ஏதோ பிளான் என்ன இப்போ கம்பெனி கூப்பிட்டு போகிற? இந்த லுக்லேயும் மாசாக தான் இருக்கிறீங்க. இந்த லுக்லேயும் என்றைக்கு நீங்கள் டேஸ்ட் சேவ் பண்ணலாம். நைட்டு நம்ம கம்பெனி முடிச்சுட்டு வர சொல்ல அவர் எப்படியும் இந்த ரோட்டு வழியாடா அவர் ஹவுஸுக்கு போவார். அங்கே அந்த ஸ்கெட்சை நம்ம போடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டதை எக்ஸிக்யூட் பண்ணலானுங்கிற மாதிரி ஜேகே கிட்ட சொல்ல ஜேகே ரொம்ப ஹாப்பியாக இருக்குடா, பிளான் மட்டும் சக்ஸஸ் ஆயிடுச்சு மார்க். ஒன்று அப்படியே ஃபுல்லாக தங்கட்டாலேயே எனக்கு செலவச்சிருவீங்களா? சும்மா தங்கட்டாலேயே வர்ணிப்பேன்னு அவ்வளோவிட்டான், செல்லலாம் உனக்கு வைக்க அவ்வளோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படி சாப்பிட்லானுங்கிற மாதிரி போனோம். ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை வந்துட்டு கிரிப்பாக பிடிச்சி ஜங்குக்கோட ஹேண்ட்ஸில் லாக்கப் அந்த ஹேண்ட் கப்பை போடுறத பார்த்து மார்க்கு ஷாக் ஆகி நாங்கள் நைட்டு தானே பிளான் பண்ணோம், நீ என்ன மார்னிங்கே வந்துட்டேன், அந்த மட்டும் இல்லை என்ன என் பாஸோட ஹேண்ட்ஸில் ஹேண்ட் கப் போட்டிங்கிற மாதிரி ஷாக்காக மார்க்கு நோட் பண்ணோம். ஆரம்பிச்சு இன்னும் பேரண்ட்ஸும் இந்த மூமெண்ட்டை பார்த்து ஷாக்கானா நம்ம ஜங்குக்கிட்டான். ஷோ கண்ணுக்கு தெரியாதுன்னா நல்லா கலராக தெரியுதே, ஹேண்ட் கப்பு போட்டுட்டாமா இருக்குது பாஸ், ரியாலிட்டிக்கு வாங்க, பிளான் ஒன்றும் நடக்கலை அப்படிங்கிற மாதிரி பிளான் எக்ஸிக்யூட் ஆகலை, அவரே டேரெக்டாக ஹேண்ட் கப் போட்டிருக்காருங்கிற மாதிரி சொல்லவும் அட ஆமல்ல டேய் என்ன திமிருந்தா ஏன் ஹேண்ட்ஸில் என்ன ஹேண்ட் கப் போட்ட அப்படிங்கிற மாதிரி டே பாட்டு கேட்க ஏன் போட்டேன்னா நீ தான் இந்த ஜேகேங்கிறது எனக்கு தெரியும்லடா, ஜேகே அரெஸ்ட் பண்ண வந்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஜங்குக்கோட பேரண்ட் ஷாக் ஆகி என்ன ஜேகே அரெஸ்ட் பண்ண வந்துருக்கேன், அவன் என்னோட சன் ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசினா ஆரம்பிச்சுன்னு இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு எடுக்கிட்டே அங்கே இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணுறேன், நாங்கள் எந்த பிளேஸ்க்கு போனாலும் இந்த மாதிரி தான் ப்ராப்ளம் பண்ணுறியா, அவன் என்னோட பிரதர் ஜங்குக், முதல்ல இந்த மாதிரி
உன்னோட ஃபேமிலி ஃபைட்டை உனக்குள்ளே வச்சுக்கோங்க. ஏன் பிரதரை டார்கெட் பண்ணுற? ஷோ வாய மூடு. இப்போ உங்ககிட்ட ஏதாவது 2 பேசிகிட்டு இருந்தேன் நான். டயாங் அடி என்னோட ஹயாங், நீ வாய மூடுறா மண்டல. நான் ஒன்னடா அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு வந்துருக்கேன். இங்கே பாருங்க, அரெஸ்ட் வாரண்ட் இருக்குது. ஜேகே தான், ஜங்குக்கு தான் ஜேகேங்கிறது எனக்கு தெரியும். இவன் தான் அந்த மாஃபியா பர்சன் ஜேகே. ஃபேஸை கூட வெளியே காட்டாமல் சீக்ரெட் ஒர்க் பண்ணுற ஜேகே. வாடா எழுந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே ஜேகே பிடிச்சி புஷ் பண்ணி இழுட்டேன். பேரண்ட்ஸ்லாம் ஷாக் ஆகி ஜங்குக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க, ஜேகே நீயாங்கிற மாதிரி கேட்கவும் ஆரம்பம் ஜென்னுமே ஷாக் ஆகி ஆரம்டா என்ன சொல்லிட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி ஜினை நோட் பண்ணால் எனக்கும் ஒன்றும் புரியல ஆரம்பம் அப்படிங்கிற மாதிரி. இவங்க எல்லாருமே நம்ம ஜங்குக்கு ஃபாலோ பண்ணபடி வந்தா ஜங்குக்கு டென்ஷன் ஆகுது. சீக்கிரட்டாக மறைச்சி வச்சுருந்த பேசம் டேட்டை மட்டும்தானே காட்டியிருந்திருப்பாரு, டேக்கும் மார்க்குன்னு தானே தெரிஞ்சிருக்கும். இப்படி பேச காட்டின அடுத்த செகண்டே நம்ம ஹவுஸ்லேயே ஹேண்ட்க்கு போட்டானுங்கிற மாதிரி டென்ஷன்லேயே நம்ம ஜங்குக்கு நம்ம டே ஃபாலோ பண்ணபடி போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்துட்டார். இப்போ லாக்கப்பில் நம்ம ஜேகே ஒரு சேரில் உட்கார வச்சுருக்கு. ஜேகே அங்கே இருக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நோட் பண்ணிவிட்டு ஸ்மோக் இருக்கானுங்கிற மாதிரி கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டால் இல்லைங்கிற மாதிரி சொன்னால் சும்மா டாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பசன்ட்டு வாங்கி ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தா அந்த லாக்கப்பை ஓப்பன் பண்ணப்படிட்டே என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி என்ட்ரானா இவனுக்கு அவன்டா ஸ்மோக்கை கொடுத்துட்டுங்கிற மாதிரி டென்ஷன்லேயே சுட்டி முட்டி நோட் பண்ணிவிட்டு என்ன ஜேகே டென்ஷன் ஆகிட்டியா என்ன? நைட்டு டயட்டில் அப்படி ஃபேஸ் எல்லாத்தையும் ஃபுல்லாக கவர் பண்ணபடி பிளாக் அண்ட் பிளாக் லுக்கில் ஃபேஸை கூட வெளியே காட்ட பயந்தாங்குழி. ஃபேஸை கூட வெளியே காட்டாமல் இன்லீகலாக ஒர்க் பண்ண ஜேகே லாக்கப்பில் இருக்கிறியே. இப்போ நான் உன்னை என்னெல்லாம் பண்ண போகிறேன் தெரியுமாங்கிற மாதிரி நான் உன்னை இந்த மாதிரிலாம் பனிஷ் பண்ணுவேன். என்ன ஏன்டா அந்த ரூமுக்குள்ளே ஹேண்ட்க்கு போட்டு லாக் பண்ணியிருந்தேன், எனக்கு என்னடா நீ கொடுத்துனுங்கிற மாதிரி ஒரு கோவத்தில் இந்த மாதிரி நம்மகிட்டே டென்ஷன் ஆகி என்கிட்ட நீ என்ன திங்க் பண்ணி என்ன பிஹேவ் பண்ணனுங்கிற மாதிரி ஒரு டாட்டை மைண்ட் செட்டில் இருந்திருப்பார்ல, அதை சொல்லி நம்ம ஜேகே அடிக்க வருவாரா, இந்த மாதிரி அடிக்க வேண்டா அந்த லத்தி மடி இருக்கும்ல, அந்த ஸ்டிக் மடி அடக்கிரிப்பை நம்ம ஜேகே பிடிக்கிறாரு. பிடிச்சி நின்றுக்கிட்டு இருக்கிட்டே இழுட்டு ஜேகேவோட டைஸில் உட்கார வைக்கவும் அங்கே இருந்த மட்டும் போலீஸ் ஆஃபீஸர்லாம் இந்த மூமெண்ட்டை பட்டு ஷாக்கானா அங்கே போலீஸ் ஆஃபீஸர் அதாவது உங்கள் ஹையர் ஆஃபீஸர்கிட்ட கொஞ்சம் நான் தனியாக பேசணும், நீங்கள் எல்லோரும் லாக்கப் போட்டு வெளியே போகிறீங்களாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டே காண்டாகி ஜேகே விட்டு மூவ் ஆன் ஆக ட்ரை பண்ணோம். டேயோட இப்போ ஒரு மாதிரி கிரிப்பாக பிடிச்சபடி நம்ம டேயோட காட்டுக்கிட்ட அமைதியாக இருக்கலான்னு வச்சுக்கோ. இங்கே இத்தனை பர்சன்ஸுக்கும் நான் அந்த ரூமில் உங்ககிட்ட என்ன பண்ணானுங்கிறத சொல்ல வேண்டியது இருக்கும், அவ்வளோ வெறும் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி இப்படி ஜேகே சொல்ல ஒரு மாதிரி லைட்டாக நர்வஸ் ஆகி டே எதையுமே பண்ணாமல் எல்லோரும் கொஞ்சம் இந்த ரூமை விட்டு வெளியேறுங்க, நான் என்னென்னு கேட்டுட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜேகே அப்படியே ஜேகேவோட தயத்துலேருந்துட்டு எழுந்துக்கிட்டு என்னடா பிளாக்மெயில் பண்ணுறியா? நான் ஒன்றும் இன்னசென்ட் கிடையாது, நீ சொல்கிறதெல்லாம் கேட்டு அப்படி பயப்படுறதுக்கு. ஐயோ டயா, நீ என்ன பயப்படுறதுக்குங்கிற, நீ பயப்பட மாட்டானுங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரிய போயிட்டேன்னா உன்னை துரத்தி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ என்னை இப்படியே கொண்டு போய் ப்ரெஸ் மீட்டில் இவன் தான் ஜேகே, இவனோட ஃபேஸை யாருமே பார்க்கலல்ல, நான் தான் அவனை பிடிச்சேன், நல்லா பார்த்துக்கோங்கனுங்கிற மாதிரி என்னை நீ ப்ரெஸ் மீட்டில் என்னோடய ஃபேஸை ரிலீஃப் பண்ண போகிற. ஓகே, நானுமே அதே ப்ரெஸ் மீட்டில் அவ்வளோ பீப்புள்ஸு ப்ரெஸ் எல்லோரையும் நோட் பண்ணிவிட்டு சொல்கிறதெல்லாம் உண்மை தான், நான் தான் அந்த ஜேகே, நான் தான் ஜேகேங்கிறத எப்படி கண்டுபிடிச்சாருன்னா என் கூட ஒன் நைட் ஸ்டாண்டு பண்ணா, நானும் டேயும் அப்படி இப்படின்னு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி நடந்த மூமெண்ட் எல்லாத்தையும் சொல்லுவேன். ஹேய், நான் எப்பண்டா அவங்ககிட்ட அப்படி இருந்தேன்? ஏன்டையா உனக்கு ஒன்று கூட ஞாபகம் இல்லையா? அந்த ட்ரிங்கட்டு குடிச்சதுக்கப்புறம் நீ தானே என்கிட்ட க்ளோஸாக என்னை ஒரு மாதிரி டைட்டாக ஹக் பண்ணபடி நெக்லெல்லாம் கிஸ் பண்ணியே. ஹக் பண்ண சொல்லி எனக்கு ஜீவன் என்னெல்லாமோ பண்ணி தெரியுமா? அந்த ஸ்ட்ராபெரி லிப்பை வச்சு என் செஸ்ஸு, எனக்கு, என் ஃபேஸுன்னு அவ்வளோ பிக்கிஸ் கொட்ட தெரியுமா? நானா? நீ தான் கொட்ட. இந்த ஸ்ட்ராபெரி லிப்பை வச்சு போட்டாக்குறைக்கு நீ மேலே வேறு பண்ண ஷர்ட்டை கூட கழட்டி போட்ட தெரியுமா? சான்ஸே இல்லை, அப்படிலாம் நான் பண்ணலை. ஓ, நீ பண்ணலை, சரி ஓகே. நீ ஷார்ட்டாக ரிமூவ் பண்ணல அப்படின்னா பேக் சைடு முதுகில் கீழே ஹிப்புக்கிட்ட ரைட் சைடில்
ஒரு டைகரோட டேட்டாவை போட்டிருக்கல, அந்த டைகரோட டேட்டாவுக்கு கீழே வேணுங்கிற மாதிரி நேம்ற எழுதியிருக்கல. ஆ இது ஆ அது அது எப்படி உனக்கு தெரியும்? ஆ நான் தான் சொல்கிறேன்ல, நீ ஷார்ட்டை மொட்டுட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு என் டைஸில் வந்து உட்காந்து என் ஃபேஸ் முழுக்க அப்படியே ஃபுல்லாக பிக்கிஸ் பண்ணபடி என் ஷர்ட்டுக்குள்ளே ஹேண்ட்ஸை விட்டு ப்ளே பண்ண தெரியுமாட்டே. இல்லை இல்லை, நீ நீ நான் பொய் சொல்லலை, அதான் நடந்துச்சு. நீ பண்ணுற மூமெண்ட்டெல்லாம் பா என்னம்மா கிக்கரிச்சு தெரியுமா? இப்போ கூட திங்க் பண்ணா பட்டியா எனக்கு எங்கெல்லாம் மூடு ஏறுதுன்ட்டு. அப்படியே அந்த பக்கத்தில் இருக்க டேபிளை லாக் பண்ணபடி பிடிக்கவும் ஒரு மாதிரி பதட்டத்திலேயே டேட்டோவை சொல்கிற வரைக்கும் அந்த பயம் இருந்திருக்காட்டியா. நான் கரெக்டாக டேட்டோவை சொன்னதோடையே ஒரு மாதிரி நர்வஸ் ஆகி அப்போ ஒரு இவன் சொன்ன மாதிரிலாம் பண்ணியிருப்போமோங்கிற மாரி டவுட்லேயே நம்மகிட்டே ஒரு நர்வஸில் ஜேகே நோட் பண்ணோம். இப்போவே உன் கூட இதே பிளேஸில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ப்ளே பண்ணும் போல் கிக்கறி போயிருக்கேன். திங்க் பண்ணி பார்க்கறதுக்குள்ளே எனக்கு இப்படி மூட் ஆகுது. அன்றைக்கி என் டைஸில் 2 பக்கம் லெக்க போட்டு அந்த பொசிஷனில் இருந்து என்கிட்ட ப்ளே பண்ணியே எனக்கு என்னெல்லாம் தோணியிருக்கும். ஆனால் நீ சில்லு பேபி ஓவராக ட்ரிங்க் பண்ணி ட்ரக்ஸ் ஒட்ட மூமெண்ட்டில் என்கிட்ட ப்ளே பண்ண. உன்கிட்ட அந்த மாதிரி இருக்க சொல்ல ப்ளே பண்ணக்கூடாது அப்படின்னு தான். அந்த ஒரே ஒரு ரீசனுக்கு தான், நீ ரியாலிட்டி அந்த பொசிஷனில் இருக்கிற ரீசனுக்கு மட்டும்தான் அன்னைக்கு உன்னை ஃப்ரீ பண்ணி விட்டேன். இல்லை என் டேயாங் என் செல்லட்டே அன்னைக்கே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உன்னை நோட் பண்ணியிருப்பேன். உன்கிட்ட அவ்வளோ க்ளோஸாகவும் இருந்திருப்பேன். இப்போ கூட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, இங்கே யாருமே இல்லை. நீ என்னை ஜேக்கேன்னு இந்த பிளேஸ் முழுக்க என்னோடய ஃபேஸை ரிலீஃப் பண்ணாலும் நீ என் கூட அந்த மாதிரிலாம் இருந்தனுங்கிற மாதிரி அதே ப்ரெஸ் மீட்டில் சொல்லி உன் நேமை மொட்டையும் டேமேஜ் பண்ணிடுவேன். ப்ரூஃப் என்கிட்ட வீடியோவாகவே இருக்குது. என் ரூமில் கேமராஸும் இருந்துச்சு. நான் மாஃபியாடா. எனக்கு எங்கெங்கேருந்து ப்ராப்ளம் வரும்னு எனக்கு தெரியாதா? என்னோடய மொத்த பிளேஸ்லேயும் கேமரா இருக்குது. நீ ப்ளே பண்ண மொமெண்ட் அதில் கேட்சப் ஆகிருக்குது. என்ன டயாங்கா என்ன இந்த வேர்ல்டுக்கு நீ ரிலீஃப் பண்ண போறியா? இல்லை நீயே உன் ஹேண்ட்ஸாலே மாஸ்கை மட்டுட்டையும் ஃபுல்லாக கவர் பண்ணபடி இந்த ஜேகே மறுபடியும் மறைய வைக்க போறியா அப்படிங்கிற மாதிரி கிட்ட இப்படி ஒரு டோனிங்கில் பேசினோம். டேயோட பாடிலாம் ஒரு மாதிரி ஷொட்டாகி நர்வஸே ஆயிடுச்சு. நீ போயிட்டு என்ன சொல்கிற? நான் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டேன். நீ தான் பண்ண. வீடியோ வேணா இருக்குது, கேட்டுட்டுமா? செம்மையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கிட்ட இந்த மாதிரி பேசுனா டேயோட ஐஸ்லாம் ஒரு மாதிரி கிளங்குது. ஏன்னா டேயோட ஹார்ட்டில் ஹாரிங்கிற மாதிரி ஒரு க்ரெஸ் இருக்குல்ல அந்த மூமெண்ட்டுக்கு. நான் அந்த மாதிரிலாம் க்ளோஸாக அவங்ககிட்ட எப்படிடா ப்ளே பண்ணேனுங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு, இல்லை நீ போய் சொல்கிற என்கிட்ட தப்பிக்கிட்டுக்கு இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நான் ஒன்றும் போய் சொல்லலை, அதுதான் ரியல். அதுக்கு உனக்கு ப்ரூஃப் தான் அந்த டேட்டோவை நீ என்ன ஏன் முன்னாடி ஷார்ட்டை ரிமூவ் பண்ணபடியானுன்னா நான் ஹிப்பிட்ட இருக்க டேட்டாவை நோட் பண்ணேன். சும்மா சொல்லக்கூடாது அந்த டேட்டா கூட க்யூட்டாக இருக்குது அப்படிங்கிற மாரி டேயோட ஹிப்புக்கு இல்லை தள்ளி போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகே பிடிச்சி புஷ் பண்ணிட்டாலுன்னு வேகட்டிலேயே அந்த ரூமை விட்டு வேகமாக வெளியே போனால் என்னையே இன்சல்ட் பண்ணுற மாதிரி அங்கே என் ஹவுஸ்குள்ளே என்ட்ராகி என்னோட சீக்ரெட் ஒர்க்கை வெளியே கொண்டு வந்துட்டல. ஒன்றை வச்சுதான் நீ சொன்னதெல்லாம் ஃபேக்குன்னு சொல்ல வச்சு மறுபடியும் நான் சீக்ரெட்டாகவே ஒர்க் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இதை சொன்னதுக்கப்புறம் நான் தான் ஜெயிக்கணுங்கிற மாதிரி என்னை இந்த பிளேஸ்க்கு இந்த வேர்ல்டுக்கு என் ஃபேஸை நீ ரிலீஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு நாக்கெலாம் இந்த மாதிரி நோட் பண்ணிட்டு இருந்தா அந்த பிளேஸ்க்குள்ள இன்னொரு ஆஃபீஸர் என்றாக்கி உங்களை தப்பாக அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டாராம். நீங்கள் அந்த ஜேகே கிடையாடா, நீங்கள் வெளியே போகணுமா அப்படிங்கிற மாதிரி இப்படி சொல்ல அவங்க ஹையர் ஆஃபீஸர் எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அவரோட ரூமில் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நேராக நம்ம ஜேகேட்டேயோட ரூமுக்கு வந்தாட்டே டென்ஷன் ஆக்கி ஹையர் ஆஃபீஸர்கிட்ட சாரி கேட்டுட்ருக்காரு. இந்த மாதிரி சாரி கேட்டால் அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனோட ஹவுஸ் கிளைண்ட் ஆக்கி ஹேண்ட் கப் போட்டது மட்டும் இல்லாமல் அந்த ஜேகே இந்த ஜேகே இல்லைனுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கணுங்கிற மாதிரி கண்ட மணிக்கே திட்டிக்கம் டேக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது. இந்த மாதிரி டென்ஷன்லேயே
சாரிக்கு மேலே சாரி கேட்டுட்டு இருந்தோம். டே அப்படியே பேக்கப் பண்ணபடி டைட்டாக நம்ம ஜேகே பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சோம். நம்ம டே அப்படியே அந்த மொபைலில் பேசிகிட்டு இருக்க பொசிஷன்லேயே ஜேகே நோட் பண்ணோம். அந்த காலை கட் பண்ணதோடையே ஜேகே புஷ் பண்ண ட்ரை பண்ணா. என்ன பேபி ஹையர் ஆஃபீஸர் திட்டாரா? நீ தேவையில்லாமல் ஏன் ஃபேஸை ரிலீவ் பண்ணணும்னு நினச்சேன். என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கேன்? இந்த மாதிரி என்கிட்டேருந்து இப்போ நீ தப்பிக்கலாம். ஆனால் நீ தான் ஜேகேங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன் ஜேகே. என்னை இந்த மாதிரி நீ லாக் பண்ணதுக்கு. ஓ அப்படியா, டென்ஷன் ஆகிட்டியா? சரி ஃப்ரீ பண்ணி விடு. நான் வேணா உனக்கு கிஸ் கொடுத்து கூலாக்கட்டுமா அப்படிங்கிற மாரி டேயோட சீக்ஸில் பிக்கிஸ் பண்ண வேண்டா. ஜேகே பிடிச்சி தள்ளி விட்றாரு. கண்டிப்பாக பாருடா, நீ ஜங்குக்காவே இருக்க சொல்லியே ஏதாவது ஒரு பிளேஸில் நான் ஒன்றை அரெஸ்ட் பண்ணடா செய்வேன். இப்போ என்கிட்டருந்து ஜேகே நீ தப்பிச்சு போகலாம். ஜங்குக்கா நீ மாட்டதான் செய்வ. மாட்டவே மாட்டேன் என்கிட்ட ஜேகே அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு நைட்டு பார்க்கலாம் என்ன பேபி அப்படிங்கிற மாரி அங்கேருந்து கிளம்புறாரு. இந்த மாதிரி கிளம்புனா டென்ஷன் ஆகி அவர் டேபிளில் இருக்கிற எல்லா திங்ஸையும் தள்ளி விட்டு கத்துறாரு. இவன் ஜேகே தப்பிச்சு போயிட்டார்ல இந்த மூமெண்ட்டுக்கு இந்த மாதிரி கட்டுனா இங்கே டைம் ஸ்கிப். இப்போ ஜேகோ பேரண்ட்ஸ் சைடு தான் காட்டுட்டு, என்ன ஏதோ இம்பார்ட்டண்டாக மீட்டிங் ஒர்க்குன்னு சொல்லிவிட்டு என்னை எங்கே கூட்டிகிட்டு வந்துட்டுருக்க. ஏதோ அப்பார்ட்மெண்ட் மாதிரி தெரியுது. ஆமாம், நம்மளோட அப்பார்ட்மெண்ட்டு தான். நமக்கு அப்பார்ட்மெண்ட்டா? என்ன சொல்கிற ஜேகோப் அப்படிங்கிற மாதிரி ஆலன் திரும்பி ஜேகோப்பை நோட் பண்ணால், நம்மளோட அப்பார்ட்மெண்ட்டு தான். மேரேஜ் ஆகி ஹாப்பியாக நீயும் நானும் தனியாக இருப்போம்ல. மேரேஜா? தனியாவா? என்ன வளரிக்கிட்டு இருக்க? என்ன ஆலன், என் கூட சும்மா டைட்டம் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டு போயிடலாம் நினச்சியா என்ன? இல்லை ஜேகோப், ஆனால் உன்னோட டேட் நம்ம அவங்கள பற்றிலாம் எதையுமே திங்க் பண்ணாட்டேன். இது நம்மளோட ஹவுஸ். நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணி லைஃப் முழுக்க இருக்க போகிற பிளேஸ். நம்ம 2 பேரும் காலேஜ் டேஸில் பார்த்து திங்க் பண்ணோம்ல இந்த மாதிரி தான் அப்பார்ட்மெண்ட் வேணும்ன்ட்டு. அப்படி தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ நீ ஐஸை க்ளோஸ் பண்ணுற. ஆனால் ஜேகோப் எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. சொன்னா கேளு, அமைதியார் அப்படிங்கிற மாதிரி ஆலனோட ஐஸை கிரிப்பாக க்ளோஸ் பண்ணபடி அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணி கரெக்டாக அந்த ரூம்குள்ளே கொண்டு வந்து விடுறாரு. டோரையும் க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணுறாரு. எதுக்கு லாக் பண்ணுற? டிஸ்டர்ப் யாரும் பண்ணக்கூடாது இல்லை பேபி. டிஸ்டர்ப் பண்ண போகிறாங்களா? என்கிட்ட நீ என்ன பண்ண போகிற? எப்போ பார்த்தாலும் அண்டர் திங்கிங்லேயே இருக்காட்ட. அந்த மைண்ட் செட்டில் எனக்கு ஒன்றும் கிடையாது. உன்னோட நியூ ஹவுஸை பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஜேகப்போ ஐஸில் ஹோல்ட் பண்ணியிருக்க ஹேண்ட்ஸை எடுத்தோம். நம்ம ஆலண்டா அவங்க காலேஜ் டேஸில் இந்த மாதிரி ஹால் இருக்கணும், இந்த மாதிரி பெட்ரூம் இருக்கணும், இந்த மாதிரி தான் கிச்சன் இருக்கணுங்கிற மாரி எனக்கு இந்த மாதிரி தான் நம்ம ஹவுஸ் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பார். அதே டோனிங்கில் அதே மாதிரி கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுருக்காரு. சோஃபா செட்ஸ் கூட இந்த கலரில் தான் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரா. எல்லாமே ஆலன் அப்பா சொன்னதா அப்படியே இந்த ரூமில் இருக்கிறத பார்த்துட்டு ஆலன் ஒரு மாதிரி ஷாக் ஆகி அப்படியே அந்த சோஃபாவிலேருந்து உட்காந்துட்டு சோஃபாவில் லைட்டாக டச் பண்ணுறாரு. எல்லாமே இதை பார்க்க சொல்ல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏதோ எனக்கு இப்போ உண்மையிலே மேரேஜ் ஆன மாதிரி ஃபீலாக இருக்குது. நான் ஜேகோப் எனக்கு உண்டாடுன்னு நினைக்க சொல்ல ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆலனோட ஐஸ்லாம் ஒரு மாதிரி கலங்கினா. நம்ம ஆலனுக்கு முன்னாடி ஜேகப் நீல் டவுன் போட்டபடி ஆலனோட ஃபேஸை கப்பனபடி என் டேடை பற்றி திங்க் பண்ணாடான்னு உன்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போ நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். இனி அந்த தப்பு பண்ண மாட்டேன். இங்கே என்ன பாரு, என் ஃபேஸை பாரு. இது நம்மளோட ஹவுஸ், நம்மளோட லைஃப். ஒரு வேளை கொஞ்சம் டேஸுக்கு அப்புறம் நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு ஃபோர்ஸ் பண்ணுறதில்ல. எனக்கு ப்ராப்பர்ட்டிஸ் முக்கியமா நீ முக்கியமானு கேட்டா நீ என்ன சொல்லுவேன்? நீ தான் முக்கியங்கிற மாதிரி எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்துடுவேன். அது மட்டும் இல்லை, இந்த ஹவுஸ் என்னோடய ஓன் சேலரி. நான் அதர் கண்ட்ரியில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ண சொல்ல எனக்கு கிடைச்ச சேலரி, அந்த சேலரியை வச்சு தான் இந்த அப்பார்ட்மெண்ட்டை நான் வாங்கியிருக்கேன். இது நம்மளோட அப்பார்ட்மெண்ட். நமக்கு எதுவுமே தேவையில்லை இந்த பிளேஸில். ஆனால் ஜேகோப், நீ எங்கே பாரு, நானே இந்த அளவுக்கு நம்ம லைஃப்பில் இவ்வளோ எஃபர்ட் போட ஆரம்பிச்சிட்டேன். இன்னும் ஃபாஸ்ட்டில் நடந்த மூமெண்ட்டுக்கு திங்க் பண்ணிவிட்டு என்ன ஜேகோப் உன் டேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி என்ன நீயே வீக் ஆக்காத. நான் போல்டாக இருக்கிறேன். நீ என்னை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கணும். அதை விட்டு இந்த மாதிரி பேசி என்னை நீ இன்னும் வீக் ஆக்கி
போல்டாக இருக்கிற என்ன லூஸ் ஆக்கிறாடு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி நான் டைட்டாக இருக்கிறேன், இதுதான் என்னோடய லைஃப்னு நான் டிசைட் பண்ணிட்டேன், அட நீ மாட்ட நினைக்காதங்கிற மாதிரி ஆலன்கிட்ட இந்த மாதிரி பேசலாம். ஆலனுக்கு என்ன பேச ஏது பேசுன்னு தெரியாமல் ரொம்ப அமைதியாக இருந்தால் நம்ம இனி இந்த பிளேஸில் இருந்து தான் ஒர்க்குக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. எடு அதுக்கெலாம் ஏன் ஹயாங் அலோவ் பண்ண மாட்டான், என்ன நினச்சிட்ருக்க, நான் ஹவுஸ்லேருந்து வர சொல்லியே ஹவுஸுக்கு சீக்கிரம் ஹவுஸுக்கு போகலன்னு சொல்ல என் ஹயாங் என்ன திட்டுறான் தெரியுமா, நான்லாம் இப்போ ரொம்ப லேட்டாக ஹவுஸுக்கு போகிறேன்னா, ஆனால் என் கூட டேட்டுக்கு வெளியே வரையே, அப்போ லேட் தானே ஆகும். ஜீகோ கிண்டல் பண்ணாத, ஹயாங்கை பற்றி உனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஹயாங் எல்லார் மேலேயும் ரொம்ப கோவத்தில் இருக்கிறான், ஓ மேலேயேண்டா. நான் மட்டும் உன்கிட்ட இப்போவும் பேசிகிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சிச்சு, கண்டிப்பாக என் ஹயாங்க என்னை ஹவுஸ் அரெஸ்ட்டில் வச்சுருவான்.